ராஜலட்சுமி அவர்கள் வலியுறுத்திருக்காங்க. ரொம்ப நேர்மையா தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. பெரிய சவால்களுக்கு இடையில தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையில் இருக்கு. இப்போ சகோதரி பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சுட்டு இருக்கும்போதே பயிற்சியில் ஜாயின் பண்ணாங்க. கரெக்டாக அவங்க பிஎட் முடிக்கிற டைம்லேயே எக்ஸாம் முடிச்சு அந்த எக்ஸாம்லேயே ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிட்டு பிஏவாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 1 மெயின்ஸ் எழுதிங்க. குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. 1-2 மார்க் மிஸ் ஆகுது. சரிங்களா? அந்த சிடிஎஸ் போன்ற தேர்வுகள்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? யூபிஎஸ்சி தேர்வு கூட முயற்சி பண்ணுறாங்க. சின்ன வயசுலேயே வந்தோமா கரெக்டாக துல்லியமா எந்த நோக்கத்துக்காக நம்ம பயிற்சி மையத்துக்கு வர்றோமோ அந்த நோக்கத்தை சரியா அடையிறோமா, அதுக்காக என்ன எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால ரொம்ப காலம் படிக்கல. ஒன்று ரெண்டாவது, ரொம்ப காலம் படிக்கிறதுனால என்ன உங்களுக்கு தானே லாஸ் ஆகும். ரொம்ப காலம் படிக்கல, சின்ன வயசுலேயே வேலைக்கு வந்தேன். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியில் எவ்வளோ பேர் என்னென்ன வயசுல வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ 21 கம்ப்ளீட் ஆகி 22 வயசு ரன்னிங்ல இருக்கையிலேயே அரசு பணிக்கு, அதுவும் கிராம நிர்வாக அலுவலராக வந்தவங்க. சரிங்களா? நம்ம பயிற்சி மையத்தில் அவ்வப்போது உங்களுக்கு சில ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். அவ்வப்போது பல்வேறு மேத்ஸு, ஜியாகிரபி, அப்புறம் இந்தியன் பாலிட்டிக்ஸ் போன்ற பாடங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப திறமையான ஒரு நபர். சரிங்களா? ஸோ அன்பு சகோதரி, இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே? கொஞ்சம் மன உளைச்சல் இருப்பீங்க. சகோதரியோட அந்த உரை வந்து உங்களுக்கு ஊக்கம் பண்ணீங்க. இன்னும் உங்களுடைய வேகத்தில் ஒரு உத்வேகம் பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சகோதரியை உங்கள் மத்தியில் ஊக்க உரையாற்ற அழைக்கிறேன். வாங்க. வணக்கம், என் பேர் ராஜலட்சுமி. நான் வந்து 2017 நவம்பர் மாதம் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணேன். 17 ஜாயின் பண்ணிவிட்டு அவ்வளோ ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஜாயின் பண்ண ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேயே எக்ஸாமு. அது எனக்கு கிளியர் பண்ண முடியல. சார் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஎட் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அங்கே அந்த ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சைடும் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன், இதுவும் படிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த சைடும் நம்ம பிஎட் அந்த கோர்ஸும் படிக்கணும், இதுவும் படிக்கணும். இதை சைடாக தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் 1 இயருக்கு அப்புறம் தான் எனக்கு ஆல்ஃபர் வந்துச்சு. 2018 ஃபுல் அந்த 1 இயர் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். 2019 அந்த டைம்ல தான். அப்போ 2 இயர்ஸ்ல நான் பிஎட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கும் ஓரளவுக்கு படிச்சு வச்சுட்டேன். 2019ல தான் ஆல்ஃபர் வந்துச்சு. அந்த எக்ஸாம்ல அப்போ எனக்கு வந்து குரூப் 4 வந்து செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் ஜாயின் பண்ண 1 மந்த்ல வந்தது. அப்போ நான் சும்மா ஒரு எழுதி தான் பார்த்தேன். அப்போ எனக்கு அவ்வளோ மார்க்லாம் வரல. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு 120 மார்க்ஸ். உங்களுக்கு தெரியும் 1.5 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. வெறும் 120 மார்க் மட்டும் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் 2019ல வந்த குரூப் 4ல செப்டம்பர் 1 அன்னைக்கு தான் எக்ஸாம் நடந்தது. அதுல வந்து நான் எவ்வளவு எடுத்திருந்தேன் அப்படின்னா 175 கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தேன். 175ல 25 மார்க்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். 97 வந்து தமிழ், பேலன்ஸ் வந்து ஜிகே. அப்போ இப்போ அப்ப இருந்ததை விட இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் கொஸ்டின் பேப்பர் பாக்குறேன். அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் ஒரு 1, 2, 3 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் தமிழ் வந்து வேற, அதுவும் ஸ்கூல் புக்ல தான் வரும். ரொம்ப ஓல்டு புக் அந்த மாதிரி வரும். மற்றபடி எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா அப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் இருந்துரும். லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஸ்கூல் புக்கை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தோம். ஸ்கூல் புக்லயும் இருக்கு. நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் வெளியில போயிருந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், ரொம்ப டஃபா இருக்கு அப்படிங்கிறது. இருந்தாலும் அதையும் கிளியர் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்கூல் புக்கை நம்பி அதை படிச்சுட்டு போனவங்க தான். இப்போ நம்மளும் டஃபா இருக்கு, நம்ம அங்க போய் தேடுவோம் இங்கே போய் தேடுவோம் அடுத்தடுத்து தேடிட்டே போகாம நம்மளும் நார்மலா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ இப்போ ஸ்கூல் புக் தான் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்கூல் புக்கு அப்புறம் நம்ம கையில இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதை படிச்சாலே நம்மளால கிளியர் பண்ணிட முடியும். இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா படிச்சுட்டு தான் இருக்கோம், எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்கோம். எதை படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம நிறைய தேடுவோம், எல்லாத்தையும் தேடி 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 படிச்சுட்டே இருக்கும்போது எங்க படிக்கணுமோ அதை நம்ம விட்டுருவோம். நம்ம கையில எல்லாமே இருக்கும், அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்மளோட தேடல் நீண்டுகிட்டே தான் இருக்குமே தவிர நமக்கு என்ன தேவைங்கிறத விட்டுட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிடுவோம். அதனால எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கையில நம்ம என்ன வச்சிருக்கோம் ரிட்டனா எழுதி வச்சிருப்போம். மோஸ்ட்லி நான் படிச்சது வரைக்கும் என்னன்னா நான் 6th to 12th தமிழ் புக் அப்ப இருக்கும்போது ஓல்டு சமைச்சு இருந்தது. அப்பக்கப்புறம் ஒரு சில புக்ஸ் நியூ புக் வந்துட்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது 6th to 12th தமிழ் புக் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். வேற எங்கேயுமே நான் அதர் சோர்ஸ் புக்கு யூடியூப்ல தேடினது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல. 6th to 12th தமிழ் புக் மட்டும் தான். அது ஓல்டு சமைச்சு அப்புறம் அப்ப கரண்ட்ல இருந்த புக்ஸ் அது மட்டும் தான். அதே மாதிரி ஜிகேக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கூல் புக் பார்த்தேனான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸ்கூல் புக் வந்து நான் ஜிகேக்குங்கிற ஸ்கூல் புக்கே நான் வந்து அதை கலெக்ட் பண்றதும் இல்லை. நான் அப்ப இருந்து என்னோட நான் அதை இது பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதே மாதிரி மேக்ஸுக்கும் நான் வெளியில புக் வாங்குறது அந்த எதுவுமே கிடையாது. கிளாஸ்ல நடத்துறது மட்டும் தான். நான் கையில வச்சிருக்க நோட்ஸ் மட்டும் தான். அதை தான் நான் ரிப்பீட்டா ஒரு சம் இருக்குன்னா அதுல அடுத்த மாடல் அதே சம் வந்து டெஸ்ட்ல கேட்க போறது கிடையாது சார். அதுல இருந்து வேற வேற மாடல் கேட்பாங்க, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறது. அதே மேக்ஸ் பொறுத்த வரைக்கும்
கிளாஸ்ல நடத்துற இது மட்டும் தான். எல்லா டாபிக்குமே கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். எப்படின்னா இப்போ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா, ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு 100 கொஸ்டின்ஸ் நடத்துறாங்க அப்படின்னா அந்த 100 கொஸ்டினுமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த அந்த 100 கொஸ்டினை தனியா ஆன்சர் இல்லாம கொஸ்டினை எடுத்து தனியா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 100 கொஸ்டினும் அந்த 100 கொஸ்டின்ல ஒரு சில கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு புது மாடல் இருக்கும். எல்லா விதமான மாடல் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா மாடலும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 100 கொஸ்டினும் தனியா எடுத்து கொடுத்தா எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணணும். எல்லா மாடலும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு எல்லா கொஸ்டினுமே நான் சால்வ் பண்ணி பார்ப்பேன் தனியா எடுத்து. அதாவது ஒரு 70 கொஸ்டின் இந்த டாபிக்ல நடத்திட்டாங்கன்னா அந்த 70 கொஸ்டினையுமே நான் தனியா எடுத்து எழுதி வச்சுப்பேன். கொஸ்டின் மட்டும்தான். அந்த கொஸ்டினை ஒவ்வொரு தடவை டெஸ்ட் சொல்லும் போதும் நான் நோட் எடுக்க மாட்டேன். அந்த ஒன்ஸ் நம்ம கிளாஸ்ல கவனிக்கும் போதே தெரிஞ்சிடும் என்ன மெத்தட்ல நடத்துறாங்க, என்ன ஷார்ட் சொல்றாங்க, எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அப்ப தனியா எடுத்து சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை நம்ம அந்த நோட்டை திருப்ப தேவையே கிடையாது. அதை நம்ம வந்து எடுத்து எழுதி வச்சுட்டு அதை சால்வ் பண்ணி பார்க்கும் போதே நமக்கு டைம் சேவ் ஆயிடும். அது வந்து மேக்ஸுக்கு இதை ஃபாலோ பண்ண. அதே மாதிரி ஜிகே பொறுத்தவரையும் புக்கு படிச்சனா அப்படின்னு கேட்டா கிடையாது. நோட்ஸ் தான். கிளாஸ்ல கொடுத்த கையால எழுதுற நோட்ஸ் மட்டும் தான் நான் படிச்சேன். அதே மாதிரி கிளாஸ்ல கொடுத்த மெட்டீரியல் அதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதான் படிச்சேன். அப்ப உள்ளதுக்கும் இப்பக்கும் இது கேக்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய அட்வான்ஸா வந்துருச்சு அப்படின்னா இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா கையில இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிங்க. எதா இருந்தாலுமே நம்ம கையில இருக்க ஸ்கூல் புக்கு, கையில இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற மெட்டீரியல் தேடுறது, வேற நம்ம ஏதாவது ஒரு ஃபாலோ பண்றது எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம வந்து போயிட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து இங்க ஒரு இதுக்கு வந்துட்டோம். நம்ம என்னோட நோக்கம் வந்து இதுதான். நான் வந்து இந்த வழியில தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல வந்துட்டோம். இதுல வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல இருந்து ஒரு வெற்றியோட வெளியில போகணும். எல்லாருமே அதை நோக்கி தான் அது பண்ணணும். நான் வந்தேன், என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்ல யாரும் வெளியில போக கூடாது. ஒரு சக்சஸோட வெளியில போனீங்கன்னா உங்களோட மதிப்பு எப்படி இருக்கும்னா வேற மாதிரி இருக்கும். இப்ப எப்படி இருக்கீங்களோ அதை விட ஒரு படி அதிகமாவே இருக்கும். அதனால யாரும் இதை அப்படியே டிராப் அவுட் பண்ணிட்டு இல்ல எனக்கு இந்த எக்ஸாம்ல முடியல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாதீங்க. நிறைய எக்ஸாம் வருது, எல்லா எக்ஸாமே எழுதுங்க. இதுல இல்லாட்டி இதுல ஏதோ ஒரு இதுல நம்மளால போயிட முடியும். நம்மளோட உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. ஒரு தடவை நீங்க போடுற உழைப்பு இந்த எக்ஸாம்ல இல்லையா அடுத்து வர எக்ஸாம்ல உங்களால கிளியர் பண்ண முடியும் கண்டிப்பா. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்பணும். நம்மளால முடியும் அப்படிங்கிறத நம்பணும். இது இல்ல நான் அடுத்து பாத்துக்கிறேன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க, புதுசா வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ முன்ன மாதிரி இல்ல. இப்போ எல்லாருக்கும் விழிப்புணர்வு நிறைய இருக்கு. இதுல வந்தோம், இதுல படிச்சோம், இங்க டெஸ்ட் பேட்ச் போட்டோம், இப்படி எல்லாம் பண்ணோம்னா நம்மளால ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போக முடியும்ட்டு நிறைய பேருக்கு தெரியுது. நிறைய பேர் எல்லாருமே அது மாதிரி தான் நம்மளும் வந்திருக்கோம். நமக்கு தெரிஞ்சதுனாலதான் நம்மளும் வந்திருக்கோம். ஸோ அதனால பாதியில விட்டுட்டு யாரும் போகாம தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். இப்போ நம்ம படிக்கும் போது முடியுமா முடியாதா அந்த எந்த இதுவுமே கிடையாது. நம்மளால முடியும், கண்டிப்பா முடியும். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணிக்க தேவை கிடையாது. இப்போ ஒருத்தவங்க நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க, 2வது மார்க் 3வது மார்க் எடுக்கிறாங்க, நான் ரொம்ப நாள் கழிச்சு படிக்கிறேன் இல்ல புதுசா படிக்கிறேன் அப்படியெல்லாம் யாரோடையும் கம்பேர் பண்ணிக்கவே நம்ம கூடாது. நமக்கு நம்ம மட்டும்தான் போட்டி. நான் இன்னைக்கு 40 மார்க் எடுத்தேன்னா நாளைக்கு அடுத்த டெஸ்ட்ல 45 மார்க் நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்மளோட மட்டும்தான் போட்டியா இருக்கணுமே தவிர பக்கத்துல பாருங்க அவங்க படிக்கிறாங்க எல்லாமே ஓகே தான். அவங்க படிச்சா அவங்கதான் வேலைக்கு போறாங்க, அவங்க மார்க் எடுத்தா அவங்களுக்கு தான் அது. நமக்கு அது எந்த யூஸ் கிடையாது இருக்கா இல்ல. சோ நம்ம அவங்களோட யாரையும் கம்பேர் பண்ணிக்காம உங்களோட மட்டும்தான் உங்களுக்கு போட்டி இருக்கணும். ஆனா ஆல் தி பெஸ்ட்.